பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். சங்கீதம் 145 18 மற்றும் 19 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த நாளிலே இந்த வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை தலைப்பின் கீழே இன்றைய நாளிலே கர்த்தர் நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபித்த, வேண்டுதல் செய்த சகல காரியங்களையும் தேவன் அவர் கேட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அவர் பதிலை தருகிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்தீர்களோ, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்பாக இருக்கலாம், குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திராத சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்திருக்கலாம். நீண்ட நாட்களாக உங்களுடைய வேண்டுதல் சில குறிப்பிட்ட காரியங்களை எதிர்பார்த்து அதற்காக நீங்கள் காத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் நிச்சயமாக அவர் நம்முடைய ஜெபத்தை, அதாவது நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது: இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அல்லது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்கள் அவைகள் கேட்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் கேட்கிறவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஏசாயா புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நம்முடைய பாவங்களே தேவனுக்கு முன்பதாக அவருடைய முகத்தை மறைக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் வேண்டுதல் செய்கிறதான வேண்டுதல், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டு அதற்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நாம் வாசித்தோம் நீதிமொழிகள் 15:29 கர்த்தர் நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவ கரைகளை, குறைகளை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு தேவனை நோக்கி நீ கூப்பிடுகிற பொழுது உன் விண்ணப்பங்கள் அவருக்கு முன்பதாக ஏறெடுக்கப்படுகிறது. அவர் அந்த சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் அந்த சத்தத்திற்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உன் விண்ணப்பத்திற்கு பதிலை அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.